ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோடய பல்கிங் ப்ராசஸோடைய அப்டேட். இது எல்லாமே எதுக்காக இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ போட ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு 600 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 920 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்ற விஷயம் ஒன்றுமே தெரியாத நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த விஷயம் எல்லாமே. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி 2025ல் வந்துட்டு நான் பல்க் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கு ரொம்ப டைட்டாக இருந்ததுனால என்னால் ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ணவும் முடியல. ஹெல்த் இஷ்யூஸ் அது மாதிரிலாம் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே எப்படியாவது சேஞ்ச் பண்ணுமே அப்படின்றதுக்காக நான் பல்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரெண்டாவது வந்து என்னென்னா, நான் எப்போலாம் ஸ்டார்ட் பண்ணனோ அப்போலாம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு 1 வீக் ஸ்டார்ட் பண்ணுவேன், மறுபடியும் வந்து ஸ்டாப் பண்ணிருவேன், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இப்போ இதை நான் எப்படி வந்து கன்சிஸ்டன்சியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்க்கும்போது, யூடியூப்பில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை டேரெக்டாக அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து எனக்கும் வந்துட்டு டெய்லியும் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆகும், உங்களுக்கும் அட் த டைமில் வந்து மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நான் வந்துட்டு ஒரு இது பண்ணேன். இதை எப்படி வந்து ஒரு கான்செப்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து ரெகுலராக என்ன ஃபுட்டு சாப்பிட்றனோ அதை வந்து சாப்பிட்டு அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஐட்டம் ஆட் பண்ணி இந்த இதில் வந்து பல்க் பண்ணலாம், எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ இவரும் வந்துட்டு அதுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணார். என்னென்னா, இப்போது டயட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ப்ரோட்டோகால்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதனாலே நிறைய பேர் டயட்டை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபிட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் பண்ணுறதுன்றதுனால நம்மளால் என்ன ஃபுட்லேருந்து நம்மளால் ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்து லிமிட் அமௌண்ட்டாக இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு 3000 to 4000 தான் அவனுக்கு மந்த்லி ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னா, அதை வச்சு நம்மளால் எப்படி நம்ம பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணோம், நாங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணோம், என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணோம், அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி பல்க் பண்ணலாம், எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணலான்னு பார்த்து, ஆனால் நம்மளுக்கு டைமே கிடைக்கல. ஸோ இப்போ எப்படியோ ஒரு டைம் கிடச்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பல்க் பண்ணுறது எப்படி அப்படின்றதோ முன்னாடி ஒரு கோச்சை வந்து நீங்கள் ஹையர் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்துட்டு இவர் கூட ஒர்க் பண்ணுறேன்றனால எனக்கு இவர் கொஞ்சம் கைட் பண்ணார். எனக்கே பண்ண தெரியும், ஆனால் சம்டைம்ஸ் வந்து எங்கேயாச்சும் ஒரு சின்ன லேக் இருக்கும்போது இவர்கிட்ட நான் ஒப்பீனியன் கேட்பேன். அந்த ஒப்பீனியனுக்கு வந்து இவர் கரெக்டாக ஆன்சர் சொல்லி இது பண்ணுவார். ஸோ இதில் வந்து நான் மொத்தமாக எவ்வளோ கேஜி வரைக்கும் கெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80 கேஜியை ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட்டாக வந்து 89. இதை நான் வந்து ஒரு எத்தனை மந்தில் நீங்கள் கெயின் பண்ணியிருப்பேன், நீங்கள் 1 மாதம் 2 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் ஆச்சு இந்த 9 கேஜி வந்து கெயின் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நான் பல்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணோம். செகண்ட் வந்துட்டு 1 டே மட்டும் இன்ச்சஸ் எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் ஆர் எப்படியோ ஒன்று, அது நீங்கள் இன்ச்சஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேர்டு வந்துட்டு 1 வீக்கோட ஃபுட் வ்ளாக் எடுத்தோம். ஃபோர்த் வந்து ஒரு 1 வீக்குக்கு சர்க்யூட் பண்ணோம். இப்போது இதுலேருந்து தான் கொஸ்டினே ஸ்டார்ட் ஆக போகுது. எதுக்காக ப்ரோ நம்ம வந்துட்டு டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணோம்? இப்போது எம்டி ஸ்டொமக்கில் ஏன் செக் பண்ணுறோன்னா, இப்போ நைட்டு வந்து ஒரு 10 o'clock இப்போ சாப்பிட்ருப்போம். இப்போ சாப்பிட்ருந்தா கிட்டத்தட்ட நீங்கள் மார்னிங் 8 o'clock இப்போ எழுந்துக்கிறீங்க. நார்மல் பர்சன் இப்போ 8 o'clock எழுந்துருக்கிறீங்கன்னா, இப்போது மார்னிங் 8 hours கேப் இருக்குது, 8 to 10 hours கேப் இருக்குது. இப்போ அந்த கேப்பில் நம்மளுக்கு வந்து இன்சுலின் வந்து ஏறி இருக்காது. நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது இன்சுலின் ஏறும், அது ஏறி இருக்காது. ஃபஸ்ட்டு ரீசன் அது. அதுக்கப்புறம் நம்ம அந்த 8 hours வந்து எம்டி ஸ்டொமக்கில் இருப்போம். காலைல வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெயிட் செக் பண்ணும்போது நம்ம ஒரிஜினல் வெயிட் காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் ஏறும். இப்போது எம்டி ஸ்டொமக்கில் செக் பண்ணுறன்னும் போது சில பேருக்கு வந்துட்டு மார்னிங்கில் அந்த மோஷன் போகிறது அந்த மாதிரி வராது எடுத்தோடனே. அவங்கவுங்களுக்கு காஃபி குடித்தா தான் வரும். சில பேருக்கு வந்துட்டு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இப்போது நம்ம இந்த மாதிரி எடுக்கிறது பெஸ்ட்டாக இல்லையா ப்ரோ? இல்லை, மோஸ்ட்லி எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது பெஸ்ட்டு. லிக்விட் ஐட்டமாக எடுத்திங்கன்னா அதை கண்டினியூவாக அதே இப்போ ஒரு 100 ml எடுத்துட்டிங்கன்னா அதே 100 ml கண்டினியூவாக எடுத்திங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப ரேஞ்ச் வந்து இதுவாகாது, ஷார்ட்டேஜ் ஆகாது. மோஸ்ட்லி வெயிட் இறங்குறது அதிலே தெரியும். ஓகே. ரெண்டாவது வந்துட்டு நம்ம இன்ச்சஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஒர்க் அவுட்டே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ச்சஸ் ஒன்று எடுத்தோம். அந்த இன்ச்சஸ் எதுக்காக நம்ம எடுத்தோம்? அதாவது இப்போ நம்ம எந்த ப்ராசஸுமே பண்ணல இதுக்கு முன்னாடி, நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணலை. இப்போ நான் ஒரு பிகினராக உள்ள ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க எந்த மூமெண்ட்டுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைனா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஃபுட்டு ப்ரோட்டீனும் உள்ளே இருந்திருக்காது, கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒர்க் அவுட்ஸும் எதுவும் இருந்திருக்காது.
இப்போ புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம பாடி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்காக தான் இன்ச்சஸ் எடுக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறதோ அது என்னவோ அது ப்ராசஸ். ஓகே, இப்போது நம்ம தேர்ட் வந்துட்டு 1 வீக்கோட ஃபுட் vlog எடுத்தோம். எஸ். அந்த ஃபுட் vlog நம்ம எதுக்காக எடுக்கிறோம்? இப்போ ஃபுட் vlog ஏன் எடுக்கிறோன்னா, நம்ம இப்போது ஃப்ளெக்சிபிளாக இப்போ ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நம்ம ரிஜிட்டாக ஃபாலோ பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லைன்னா தெரியல. இப்போ ஒரு பிகினரு அதனால் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஸ்ட்ரிக்டாக கொடுத்தா 2 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார், 3ஆம் நாள் எதனா போய் சாப்பிடுவார். அவர் லீனாக இருந்தாலும் வெளியே போய் சாப்பிடுவார். அது கரெக்டாக ஏறுமான்னு கேட்டால் கரெக்டாக ஏறாது, அன்இவனாக தான் ஏறும். இப்போ நம்ம ஃப்ளெக்சிபிள்லேயே அன்இவனாக தான் ஏறும். இப்போ அவர் கரெக்டாக ரெகுலராக என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றாருன்னு பார்த்து அதுக்கு ஃபுட்டு என்ன ப்ரோட்டீன் ஆட் பண்ணணுமோ அவருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணணும். இப்போது ஃப்ளெக்சிபிள் டயட்டுக்கும் ரிஜிட் டயட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரிஜிட் டயட்னா நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ, ஃப்ளெக்சிபிள் டயட்னா நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு ப்ரோட்டீன் மட்டும் ஆட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி. ரிஜிட் டயட்னா நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது ஸ்ட்ரிக்டான கரெக்டான ப்ரோட்டீன் இருக்கணும், கரெக்டான கார்ப் இருக்கணும், கரெக்டான ஃபேட் இருக்கணும், கரெக்டான ஃபைபர் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம 4 மீலோ இல்லை 5 மீலோ எடுக்கிறோம். இப்போ இந்த ஃப்ளெக்சிபிள் டயட்டுக்கும் ரிஜிட் டயட்டுக்கும் வந்து சில அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க. இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்ல முடியுமா? இப்போது ஃப்ளெக்சிபிள் டயட்டுக்கு அட்வான்டேஜ்ன்றது என்னென்னா, நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ சில பேர் இட்லி சாப்பிடுவாங்க, சில பேர் தோசை சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஆயில் இல்லாமல் இப்போ 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 3 இட்லியாக மாற்றலாம், 5 தோசை சாப்பிட்ற இடத்துல 3 தோசையாக மாற்றலாம். இது நம்ம டேஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ ரிஜிட் டயட்டில் என்ன ப்ளஸ்னா, ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு சீக்கிரம் வரும், ஆனால் டேஸ்ட் இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட் பெருசாக இருக்காது. நம்ம டேஸ்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் ஒரு பர்சன் வந்துட்டு அவங்க தான் டிசைட் பண்ணணும்ல, நான் வந்து ஸ்லோவாக வெயிட் கெயின் பண்ணாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக அது அவங்க ஒரு பீப்புளை பொறுத்து அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து அது மாறும். ரிஜிட்டாக ஃப்ளெக்சிபிள். ஆமாம், ஆனால் ரிஜிட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறுபடியும் வந்துட்டு அவங்க ஒர்க் அவுட்டே விட்டுட்டாங்க அப்படின்னும் போது திரும்பி அவுட் ஆஃப் ஷேப்பில் போயிடுவாங்க. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுவே ஃப்ளெக்சிபிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகலாம், அது கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு வந்து டியூரேஷன் ரொம்ப அதிகம். இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த 9 kg கெயின் பண்ணதுக்கு ஒரு 6 மாதம். ஓகே, 6 மாதத்தில் ஒரு மாதத்துக்கு எப்படியும் வந்துட்டு 1 kg அந்த 1.5 அந்த மாதிரி தான் கெயினே ஆச்சு. இப்போது நம்ம அந்த இதுவெல்லாம் எடுத்தாச்சு. 1 வீக் வந்துட்டு இப்போது சர்க்கியூட் ஒர்க் அவுட்னு ஒன்று கொடுக்குறோம்ல, அது எதுக்காக கொடுக்குறோம்? இப்போது ஒரு பிகினருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு பிகினர்னா அவர் ஒர்க் அவுட்டே போட்டிருக்க மாட்டார். இப்போ உள்ளே வராருன்னா அவர் ஷோல்டர் மொபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது, அவர் நீ எப்படி இருக்குன்னு தெரியாது, ஹிப்பு மொபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால தான் அவருக்கு சர்க்கியூட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நல்லா வார்ம் அப் கொடுத்துட்டு சர்க்கியூட் கொடுத்து பார்க்குறோம் அவர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாரு. 2.5லையோ இல்லை 5லையோ கொடுத்து ஒர்க் அவுட் மூவ்மெண்ட் எப்படி பண்ணுறாரு அப்படின்றதுக்காக தான் நம்ம சர்க்கியூட் கொடுக்குறோம். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அந்த சர்க்கியூட் ஒர்க் அவுட்னு பார்த்தோன்னா, இப்போ எடுத்தோடனே நம்ம வந்துட்டு அந்த இண்டிவிஜுவல் மசில் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், ஓவராக வந்து ஃபெட்டிக் ஆகிடும். ஓவராக ஃபெட்டிக் ஆச்சுன்னா மசில் வலிக்க ஆரம்பிக்கும். அந்த வலிக்க ஆரம்பிச்சுன்னா அடுத்த நாள் ஜிம்முக்கு வரமாட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம லைட் வெயிட்டில் செஸ்ட்டுக்கு ஒரு 2 வேரியேஷன், ஷோல்டருக்கு ஒரு 2, பைசப்ஸ்க்கு ஒரு 2, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இல்லை இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஓகே தான். ஆனால் என்னன்னா, இப்போ நம்ம இண்டிவிஜுவல் மசில் ஒர்க் அவுட் கொடுத்தா தான் பெயின் வரும்ன்றது கிடையாது. நம்ம சர்க்கியூட்லேயே அவர் பிகினராக இருந்தால் பெயின் வரும். 2-3 டேஸ்க்கு அப்புறம் நல்ல பெயின் இருக்கும், ஹெவியாகவே இருக்கும். அது ஏன் பெயின் இருக்குன்னா, அவர் இது வரைக்கும் மசில் ஆக்டிவேட்டே பண்ணல, அதுவும் ப்ரோட்டீனும் எடுக்கல. புதுசாக ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த பெயின் வரும். இப்போ இன்கேஸ் நம்மளே ஒரு மூவ்மெண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஒரு ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக 3லேருந்து 6 மாதம் நம்ம அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஷெடியூலே இப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் ஷெடியூலை மாற்றுறீங்களா, நம்மளுக்கே பெயின் வரும். புது மூவ்மெண்ட் கொடுக்கும்போது எல்லாருக்குமே பெயின் வரும். ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி தான் வந்துட்டு என்னோட 2 வாரம் போச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்துட்டு நம்ம அந்த ஃபுட் vlog அதெல்லாம் செக் பண்ணும்போது நான் சர்க்கியூட் ஒர்க் அவுட் போட்டேன். செகண்ட் வீக்லேருந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ஒர்க் அவுட் பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சிங்கிள் மசில் தான் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே,
சிங்கிள் மசில் போடும்போது வரைக்குமே நான் வந்துட்டு எந்த ஒரு டயட்டுமே ஃபாலோ பண்ணல. ஓகே. வெறும் வீட்டில் என்னோட ஃபுட் பேட்டர்னே பார்த்தீங்கன்னா, நான் இட்லி சாப்பிடுவேன், தோசை சாப்பிடுவேன், பூரி, சப்பாத்தி, பொங்கல் இந்த மாதிரி டிஃபன் இருக்கும். மதியானம் ரைஸு, வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஈவினிங்கில் ரைஸு, வெஜிடபிள்ஸ் இருக்கும். நைட்டும் ரைஸு, வெஜிடபிள்ஸ். ஸோ இப்படி தான் இருந்தது. இதில் வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன் ஐட்டம் எதுவுமே கிடையாது. ஓகே. அதுக்கப்புறமா நான் 1 வீக் சர்க்யூட் ஒர்க் அவுட் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு வந்துட்டு இன்ச்சஸ் ஏறுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இன்ச்சஸை கம்பேர் பண்ணும்போது 2 வாரத்துக்கு அப்புறம் இன்ச்சஸ் ஏறுச்சு. ஓகே. ஸோ இது எதனால ஏறுச்சு அந்த இன்ச்சஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்ச்சஸ் தான் உங்களுக்கு ஏறி இருக்கு கரெக்டாக. ஃபர்ஸ்ட் இன்ச்சஸ் வந்து நான் எம்டியாக எடுத்தோம். இப்போ நம்ம ஒர்க் அவுட்டே பண்ணல. ஓகே. ஒர்க் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ச்சஸ் எடுப்போம். ஓகே. அதுக்கப்புறம் அந்த இன்ச்சஸ்லேருந்து 2 வாரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் இன்னொரு இன்ச்சஸ் எடுத்தோம். அதுதான் அப்போ அப்படி பார்த்தா அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ச்சஸ். ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க கம்பல்சரி. ஆமாம். அது மசில் மெமரி இருக்கும். அதாவது ஒரு 2 வீக்ஸ்க்கு நம்மளுக்கு உடனே ரியாக்ட் ஆகும். நம்மள மாதிரி பர்சனுக்கு, ஃபிட்னஸ் பர்சனுக்கு 2 வீக்ஸில் உடனே ரியாக்ட் ஆகும். அது பெருசாக ரியாக்ட் ஆகாது. சும்மா ஒரு 0.5 0.3 அந்த மாதிரி இன்ச்சஸ் ஏறும். இப்போது எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, நம்ம வீடியோ வந்துட்டு பிகினரும் பார்க்குறாங்க, இன்டர்மீடியரும் பார்க்குறாங்க, அட்வான்ஸ் பீப்புள்ஸும் பார்க்குறாங்க. ஓகே. இப்போ எனக்கு இன்ச்சஸ் ஏறின மாதிரியே அவங்களுக்கும் இன்ச்சஸ் ஏறுமா? ஏன்னா வந்துட்டு இங்கே ஜிம்மில் வந்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னே, அண்ணா எப்படி நான் டயட் எதுவுமே ஃபாலோ பண்ணல, நீ வெறும் ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ணுற, உனக்கு எப்போ நான் இன்ச்சஸ் ஏறுச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்க. சரி. ஸோ இப்போது அந்த மாதிரி பர்சன், இப்போ பிகினரு, அவனும் டயட் எதுவும் ஃபாலோ பண்ணல, அவனும் சும்மா இன்ச்சஸ் செக் பண்ணி பார்க்குறான்னா அவனுக்கும் ஏறுமா? வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எதனாலனா அவன் கரெக்டாக ஃபுட்டு ரொட்டீன் இருக்காது. அது இல்லாமல் அவனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சொல்கிறது, அவனுக்கு எதனா ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், இல்லை பாடி வந்து ஃபுட்டு அடாப்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஒர்க் அவுட் சரியாக போடாமல் இருக்கலாம், இல்லை அன்டைமில் சாப்பிட்லாம், இல்லை டைமுக்கு சாப்பிடாம இருக்கலாம், இல்லை சரியாக சாப்பிடாம இருக்கலாம். இப்போ ஒரு நாள் அவன் கம்மியாக சாப்பிடுவான், ஒரு நாள் அதிகமாக சாப்பிடுவான். ஆனால் நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணுறது, ஒரு வாரம் ஃபுட் பிளாக் வாங்க, அவன் ரொட்டீனாக என்ன பண்ணுறான் அப்படின்றது ஒரு ஃபுட் பிளாக் வாங்குறது. இப்போ அட்வான்ஸான ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நானே இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, திரும்ப நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ப்ரோட்டீன் ஆட் பண்ணுவேன், இருக்கிற ஃபுட்டில் ப்ரோட்டீன் ஆட் பண்ணுவேன், ஃபுட் பிளாக் எடுப்பேன். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒர்க் அவுட்டுன்னே ஒரு ஞாபகம் வருது. நான் வந்துட்டு சிங்கிள் மசில் ஒர்க் அவுட் தான் கடந்த 6 மாதமாக போட்டேன். நான் பல்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்குமே சிங்கிள் மசில், அந்த ஒரே ஒர்க் அவுட் பேட்டர்னை தான் வந்துட்டு அந்த 6 மாதம் ஃபாலோ பண்ணேன். 12 வீக்ஸே வந்துட்டு எனக்கு அந்த 6 மாதமாக ஆச்சு. நான் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு முடிக்கிற வரைக்குமே வந்துட்டு நான் அந்த ஒர்க் அவுட் தான் ஃபாலோ பண்ணேன். இப்போது நிறைய பேருக்கு வந்துட்டு மசில் பில்ட் பண்ணணுன்னாலே வந்துட்டு புஷ் லெக்ஸு அந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் போட்டால் தான் மசில் பில்ட் ஆகும், சிங்கிள் மசில்லாம் போட்டோன்னா வந்து மசில் கெயின் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஆனால் இப்போ நான் அதை உடச்சிருக்கேன். என்னன்னா, சிங்கிள் மசில் போட்டே எனக்கு வந்து இன்ச்சஸ் எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனது, அது எல்லாமே வந்து ப்ரூஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களோட இது, இந்த ஒர்க் அவுட் போட்டால் தான் பில்ட் ஆகும், அந்த ஒர்க் அவுட் தான் போட்டால் தான் பில்ட் ஆகும்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எந்த மசில் வீக்காக இருக்கோ, நான் இப்போ அட்வான்ஸான ஆளுக்கு சொல்கிறேன், எந்த மசில் வீக்காக இருக்கோ அந்த மசிலை டார்கெட் பண்ணி வீக்லி 2 டைம்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணோன்னா மசில் க்ரோத் அந்த இடத்துல இருக்கும். இப்போ நம்மளுக்கு லெக்கு வீக்காக இருக்குன்னா லெக்கு வாரத்தில் 2 நாள் ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன மூவ்மெண்ட் கொடுக்குறோன்றது இருக்கு. எல்லா அந்த 2 டைம்ஸும் காமன் மூவ்மெண்ட் கொடுக்கணுமா கிடையாது. ஒரு வாட்டி வந்து காம்பவுண்ட் மூவ்மெண்ட்டாக கொடுத்து ஒரு நாள் ஐசோலேஷன் மூவ்மெண்ட்டாக கொடுக்கலாம். அதே மாதிரி ஒர்க் அவுட்டை வந்துட்டு நான் எப்படி இது பண்ணுறேன்னா, டிசெண்டிங் ஆர்டர். இப்போ பெரிய ஒர்க் அவுட்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு போடுவேன், அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்கிற ஒர்க் அவுட் செகண்டு, அதோட கம்மியாகிற ஒர்க் அவுட் தேர்டு, அது மாதிரி வந்து எதெல்லாம் லாஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக போடுமோ இந்த மாதிரி போடுவேன். ஆனால் பிகினரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்மீடியரு இது வரைக்கும் வந்துட்டு அவனுங்க ஒர்க் அவுட்டுன்னு பார்த்தோன்னா கண்ணாமனான்னு போடுறான். இப்போ எடுத்தோடனே ஃப்ளாட் பெஞ்ச் போடுறாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இன்க்ளைன் பார்பிள் ப்ரெஸ்ஸு, அதுவும் பெரிய மூமெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு டிக்ளைனில் டம்பிள் ப்ரெஸ்ஸு, அது கொஞ்சம் இது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி போடுறாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்கும் மசில் க்ரோ ஆகுது. இப்போது நம்மள மாதிரி வந்து ப்ராப்பராக அந்த ஒர்க் அவுட்டை வந்துட்டு இது பண்ணி போடுறோம்ல, நம்மளுக்கும் மசில் க்ரோ ஆகுது. ஸோ இது எப்படி ப்ரோ அந்த இது? இப்போது இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ அந்த மாதிரி போடுறாங்க இல்லையா, இப்போ அந்த மாதிரி போடுறவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் 3லேருந்து 4 மாதம் அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் அவுட்டுக்கு வரமாட்டாங்க, இல்லைன்னா கேப் விட்டு வருவாங்க. கண்டினியூ பண்ணும்போது ஒன்று இன்ஜுரியில் போய் முடியும், அப்படி இல்லைன்னா ஒர்க் அவுட்டுக்கு வரமாட்டாங்க. 2 விஷயமும் நடக்கும். இப்போது அதே மாதிரி ஒர்க் அவுட்டில் வந்துட்டு
நான் பண்ணது என்னன்னா டபுள் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது சயின்ஸ் பேஸை சொல்கிறேன். ஆனால் இது எனக்கு தெரியாமையே நான் வந்து அந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். Okay. இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு செஸ்ட்டுக்கு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ் போடுறேன். ஓகே ஃபஸ்ட்டு ஒரு என்னால் வந்து ஒரு 10 கேஜி போட முடியுது, அப்புறம் 12.5, அப்புறம் 15 இந்த மாதிரி போட முடியுதுன்னு வைங்களேன். ஓகே என்னுடைய 15ல் எனக்கு வந்து 15 கவுண்ட் ரீச் ஆயிடுச்சு. ஓகே அப்படின்னும் போது நான் ஸ்ட்ரைட்டாக வந்து என்னோட செகண்ட் வீக்கில் ஸ்டார்டிங் கேஜியே நான் 15 தான் எடுக்கிறேன். ஓகே ஓகேங்களா? 15 எடுக்கிறேன், அதில் வந்து ஒரு 2 செட்ஸ் போடுறேன், 15 கவுண்ட் போகுது. Okay. அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு 17.5 எடுக்கிறேன், அதில் ஒரு 10 கவுண்ட் போகுது. ஓகே ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னால் வந்து 2 செட்ஸ் 15 கவுண்ட் போட முடியுது அப்படின்னும் போது நான் தேர்ட் வீக் வந்துட்டு 17.5 கேஜி எடுக்கிறேன். ஓகே ஓகேங்களா? ஸோ இப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து மசில் பில்ட் ஆச்சு. ஏன்னா நிறைய பேரும் வந்துட்டு ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறாங்க. ம் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த இது இல்லைல்ல. இப்போது நான் 2 வாரமாக வந்துட்டு டயட் எதுவுமே ஃபாலோ பண்ணல, வெறும் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறேன், என்ன ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு. ஆனால் நான் அந்த டைம்லேயே வந்துட்டு ப்ரோக்ரஸ் பண்ணும்போது ப்ராப்பராக இந்த வெயிட்டில் எனக்கு இவ்வளோ ரெப்பு போதா, ஓகே இதுக்கப்புறம் புஷ் பண்ணலாம், இதுக்கப்புறம் புஷ் பண்ணலாம் பண்ணுறேன். ஸோ அதுக்காக கேட்குறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியாமே பண்ணியிருக்கீங்க. இதுதான் ப்ராப்பர். ம் நம்ம இப்போ ஒரு வெயிட் எடுக்கும்போது அந்த வெயிட்டு நம்மளால நம்ம ஷோல்டர் தாங்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ம் இப்போ அந்த வெயிட்டில் 15 கவுண்டு கரெக்டான ப்ராப்பராக நீங்கள் போடுற மாதிரினா அடுத்த வெயிட் எடுக்கலாம். ம் இப்போ நீங்கள் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கீங்க. ஆமாம். இது கரெக்டு தான். இதுதான் இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது இதுதான். ம். ஆனால் பிகினர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு 6 கவுண்ட் போனால் போதும், 5 கவுண்ட் போனால் போதும்ட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது இது வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வந்துட்டு நீ மசில் பில்ட் பண்ணோன்னா வந்துட்டு 6லேருந்து 8 ரெப்பு போட்டால் போதும் அப்படின்னு ஒரு சும்மா வந்து ஒரு இதில் மீம் பிளேட் மாதிரி கொடுத்துட்டு போட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது புரியவே புரியாது. என்ன வெயிட்டில் நம்மளால் 6லேருந்து 8 கவுண்ட் போட முடியும்? 10 கேஜியில் வந்துட்டு அவனால் வந்து 15 கவுண்ட் 20 கவுண்டே போட முடியும். அதில் போயிட்டு 6 கவுண்ட் 8 கவுண்ட்டுன்னு போட்டு இருப்பாங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போ அதெல்லாம் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போது அவன் இதுவே இப்போ ரெப்பு எதுவுமே கணக்கு வராது. இப்போ நம்ம 15 ரெப்பை எதுக்கு நம்ம இது பண்ணுறோன்னா நம்ம ஷோல்டர் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கா. இப்போ ஃப்ளாட் பேக் நம்மளால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு 15 கவுண்டை வச்சுருக்கோம். நம்மளும் இப்போ 8 to 10 8 to 12 அந்த மாதிரி வைக்கலாம். இப்போ அதுவும் ப்ராக்ரஸ் தான். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணீங்க இல்லையா, அதுவும் ப்ராக்ரஸ் தான். இப்போ 15 கேஜியில் இப்போ 8 ரெப்ஸ் போடுறீங்கன்னா 8 to 12 ரெப்ஸ் போடுறீங்க. இப்போ 12 ரெப்ஸ் வந்து ஈஸியாக புஷ் பண்ணிடுறீங்கன்னு வச்சு, அடுத்து 17.5 அதில் எவ்வளோ புஷ் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். இப்போ அதில் இப்போ 10 புஷ் பண்ணுறீங்கன்னா அது 12 போகிற வரைக்கும் நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும். அந்த வெயிட்டே எடுத்துகிட்டு போகணும். இப்போ 12 ஈஸியாக புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 எடுக்கலாம். இப்போ இதில் வேற ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. நான் வந்து வெயிட் அதிகமாக புஷ் பண்ண சொல்கிறேன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பரான ஸ்ட்ரெச் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரான எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டாங்க. ஐயோ ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணால் தான்டா மசில் பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்ணா முன்னான்னு 15 கிலோ 20 கிலோ எடுத்து மாங்கன்னு போடுவாங்க. அப்படி போடும்போது அது தப்பான வே தானே. அது இல்லை, இப்போ நம்ம ஜிம்லேயே அதை பார்க்கலாம். ஆமாம். இப்போ பசங்க இப்போ ஈவினிங் டைமில் 3 to 4 PM ஒரு 4-5 பசங்க வரானுங்க. வார்ம் அப்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. வந்தோடனையும் இங்கே ஸ்மித் மிஷினில் போய் உட்காரானுங்க, பார்பல் ப்ரெஸ்ஸில் உட்காரானுங்க, தம்பிள் ப்ரெஸ் எடுத்தோடனே 10 to 15 தான் போடுறானுங்க. 3 ரெப்பு 4 ரெப்பு தான் போடுறானுங்க. அதுவே கரெக்டாக போட மாட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி நான் சொல்லுவேன், வார்ம் அப் பண்ணிட்டு தான் எந்த மூமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்க. இல்லைனா இன்ஜுரியில் போய் முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஓகே. ஸோ இப்போ அதுக்கப்புறமா என்னோட 3rd inches 2nd inchesல நம்ம இது பார்த்தோம். நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு வந்து மசில் நல்லா க்ரோத் இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ டயட் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் தான் சொன்னேன், இன்னொரு 2 வாரம் போட்டோம், நம்ம வந்து 3rd inches முடிச்சிடலாம். 3rd inchesல வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா வந்துட்டு என்னால் 2nd inchesக்கே வந்துட்டு எந்த ஒரு ப்ரோட்டீன் ஐட்டமும் கொடுக்காம என்னால் அந்த மசில் க்ரோத்தை பண்ண முடிஞ்சிச்சுன்னும் போது என்னோட 3rd inchesல என்னால் எவ்வளோ புஷ் பண்ண முடியும் அந்த மசில் ஒரு க்ரோத்து அப்படி எண்டில் போய் நிற்கும்ல, அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். 3rd inchesல வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ஆட் பண்ண சொன்னீங்க. என்ன வெயிட் இருக்குன்னு கேட்டிங்க. நான் வந்துட்டு அந்த 3 வாரத்துக்குள்ளே 83 kg வந்துட்டேன். 83 kg வந்தோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ரொம்ப அதிகமாக ப்ரோட்டீன்லாம் கொடுக்க வேணாம், முதல்ல நம்ம வந்து 83 கிராம் ப்ரோட்டீன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தீங்க. அந்த இடத்துல தான் ஒரு கொஷின் இருக்குது. இப்போ மசில் பில்ட் பண்ணோம் அப்படின்னாலே பாடி வெயிட்டுக்கு 2 கிராம் ப்ரோட்டீனு இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணது என்னன்னா பாடி வெயிட்டுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் கொடுத்து நம்ம செக் பண்ணோம். அதுக்கப்புறம் கூட இன்ச்சஸ் ஏறுச்சு நம்மளுக்கு. ஸோ இது எப்படி என்ன சார் இது? அதாவது இப்போது நம்ம இப்போ ஒரு ஃபுட்டு எடுக்கிறோம், ஒரு மூமெண்ட் கொடுக்குறோம்.
நம்ம புதுசாக ஒரு 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 விஷயத்த பண்ணும்போது நம்ம பாடி அடாப்ட் பண்ணும். அந்த அடாப்ட் பண்ணுற விஷயம் தான் இப்போ ப்ரோட்டீன். இப்போ 2 கிராம் எடுத்தவொடனே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உடனே ரிசல்ட் வரும். இப்போ உங்களுக்கு வந்த ரிசல்ட் தான் அவங்களுக்கும் வரப்போகுது. அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரீமாக இப்போ ஒரே மாசத்துல 8 கிலோ 10 கிலோ அப்படி ஏறாது. இப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்ததோ அதுதான் வரும். பாடி அடாப்ட் பண்ணவே பண்ணாது. இப்போ 2 கிராம் நீங்க இப்போ புரோட்டீன் எடுக்கிறோம்னா யார் எடுத்தாலும் சரி, ஏஜ் கம்மியா இருந்தாலும் சரி, பாடி அடாப்ட் பண்ணாது. மொத்தத்தையும் அடாப்ட் பண்ணாது. இப்போ நம்மளே 80 கிராம் 83 கிராம் புரோட்டீன் எடுக்கிறோம்னா அது மொத்தத்தையும் பாடி அடாப்ட் பண்ணாது. அது ப்ராசஸ் பண்றதுக்கு தான் நம்ம 1 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 1 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஏறாதுன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அவங்கள ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் 1 கிராம் கொடுத்து நம்ம பாடி ஏறிச்சு. எப்படி ஏறிச்சு? இப்போ ப்ரோட்டீனே கொடுக்கல, நம்ம பாடியில ப்ரோட்டீனே ஆட் ஆகல, இத்தனை மாசம் நீங்க டயட்டும் ஃபாலோ பண்ணல. இப்போ ப்ரோட்டீன் கொடுக்கும்போது பாடி அடாப்ட் பண்ணும்ல, ஸ்டார்டிங் அடாப்ட் பண்ணும்ல. இப்போ ஹெவியா கொடுத்தாலும் அடாப்ட் பண்ண போகுது, கம்மியா கொடுத்தாலும் அடாப்ட் பண்ணும். ஆனா நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகும். நம்ம ஹெவியா கொடுக்கும்போது நிறைய வேஸ்டேஜ் தான். அதே மாதிரி அந்த அதிகமான ப்ரோட்டீன் லோடு கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அதுல என்னென்ன சைடு எஃபெக்டை நம்ம பார்க்கலாம்? வயிறு ப்ளோட்டிங் ஆகலாம், அவனுக்கு கிட்னி பிரச்சனை வரலாம், லிவர் பிரச்சனை வரலாம், நிறைய ஸ்ட்ரெயின் ஆகும், ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகும். இப்போ அவன் ஒரு ஏஜ் வரைக்கும் தான், ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது அவனுக்கு வேற எதனா பிரச்சனை வரலாம், நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ அவனுக்கு இப்போ கிட்னி பிரச்சனைனா கிட்னி அடி வாங்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு. எடுத்தோடனே 2 கிராம் எடுக்கிறது, அவன் ஃபர்ஸ்ட் 1 கிராம் எடுத்து பார்த்துட்டு அவனுக்கு என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கூட வரும்ல, அந்த பாடி வெயிட்டுக்கு எடுத்தோடனே 2 கிராம் ப்ரோட்டீன் கொடுத்தோடனே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், அவனுக்கு வந்துட்டு அடிக்கடிக்கு வந்துட்டு கேஸ் ப்ராப்ளம் வரும். அதாவது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சிக்கன் எடுக்கும்னு சொல்லணும் போய் சிக்கன் பக்கோடா சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பா நம்ம சிக்கன் பக்கோடா சாப்பிட்றோன்னா அதுல ப்ரோட்டீன் இருக்கவே இருக்காது. ஏன்னா மொத்தத்தையும் அவன் ஆயில போட்டு ஃப்ரை பண்ணிடுவான். 300 டிகிரி 200 டிகிரியில் போட்டு ஃப்ரை பண்ணிடுவான். அதில் ஒன்றுமே இருக்காது ப்ரோட்டீன், வெறும் சக்கை தான் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி வீட்டில் செஞ்சு குக் பண்ணி நம்ம வெஜ்ஜிஸோட கம்பல்சரி வெஜ்ஜிஸ் இப்போ 150 கிராம் 200 கிராம் எடுக்கிறோம்னா சிக்கனு கம்பல்சரி அதில் 150லேருந்து 200 கிராம் இருக்கணும் வெஜ்ஜிஸ். அப்போ தான் அந்த ப்ளோட்டிங் பிரச்சனைலாம் வராது. ஏன்னா நிறைய பேர் நாமளே பார்த்துருக்குறோம், ப்ரோட்டீன் ஐட்டம் கொடுக்க சொன்னோம்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து புசு 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 புசுன்னு விட்டுருப்பான். அதுவும் இல்லாமல் அது இப்போ சில பேருக்கு வந்து அது பைல்ஸ் வரைக்கும் போகலாம். நம்ம கண்டினியூ பண்ணும்போது எடுத்தோடனே வராது, கண்டினியூ பண்ண 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 அவர் ஃபைபரே எடுக்கலைன்னா பைல்ஸ் வரைக்கும் போகலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா நான் அந்த 83 கிராம் ப்ரோட்டீன் அப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்தேன்னா 250 கிராம் சிக்கன் பர் டேக்கு, ஒரு 3 எக்கு, ஹோல் எக்ஸு, இவ்வளோ தான் என்னோடய ப்ரோட்டீன் சோர்ஸு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நான் இட்லி தோசை அந்த இது அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். மார்னிங் டிஃபனு, மதியம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், காரக்குழம்பு இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா 3rd inches முடிச்சு 4th inches வரைக்கும் வந்துட்டோம். 4th inchesலேயும் வந்து நல்ல ரிசல்ட் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல என்னென்னா எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க 4th inchesல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் அவுட் வந்துட்டு எனக்கு என்னென்னா ஒர்க்கு டைட்டாக இருந்ததுனால நம்ம வந்துட்டு ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அன்றைக்கி 2 நாள் கேப் ஆகும், அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவேன் 2வது வீடியோ. பேக் ஒர்க் அவுட்டே 2வது நாள் போடுவேன், அதுக்கப்புறமா ஒரு நாள் கேப் போட்டுட்டு ஷோல்ட்ரு போடுவேன். ஸோ இந்த மாதிரி போடுவேன். அப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த இன்ச்சஸ் ஏறலையா. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு பண்ணுறியோ அந்த அளவுக்கு வந்து உனக்கு ப்ராப்பரான ரெஸ்ட் இருக்கணும், அப்போ தான் உனக்கு மசில் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துருந்தா நான் ஃபஸ்ட்டு 3rd inchesல வந்துட்டு 2nd inchesோட நல்ல ஒர்க் அவுட்டும் பண்ணேன், ஹெவியாக புஷ் பண்ண அப்புறம் எனக்கு மசில் சோர்ஸும் இருந்தது, ரெஸ்ட்டும் நல்லா ப்ராப்பராக எடுத்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ரெக்கவரி ஆனதுக்கப்புறமா தான் நான் வந்து அடுத்த ஒர்க் அவுட்டே போட்டேன். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு அந்த 4th inches 3rd inches அந்த இடத்துல வந்துட்டு எதனால எனக்கு இதுவாச்சு? ஒன்று ஸ்லீப்பிங், ரெண்டாவது என்னன்னா நம்ம ஃபுட்டு. நம்ம ஃபுட்டு ஃபஸ்ட்டு அந்த இடத்துல கரெக்டாக எடுத்தோமான்னு பார்க்கணும். இப்போ கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ கார்பு கம்மியாக இருக்குன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். கார்பு ஏதோ கம்மியாக எடுத்திருக்கீங்க, அதுக்கு தான் மெஷர் பண்ண சொல்கிறது. இப்போ நம்ம என்ன கார்பு எடுத்தாலும் நம்ம ஃபிக்சிபிளாக தான் இருக்கும், ஆனால் என்ன கார்பு எடுத்தாலும் அதை மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த இன்ச்சஸ் முடிஞ்ச அப்புறம் ப்ராப்பரான ரிசல்ட் இல்லை அப்படின்னும் போது சரி நான் அதுக்கப்புறமா ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சஸ் எடுப்போம் அப்படின்னோம். அதுதான் 5th inches. அதுலேயும் வந்துட்டு நல்ல ரிசல்ட் இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு இடத்துல லாக் ஆச்சு. அந்த 15th inchesலையும் வந்துட்டு 4th inchesலையும் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருந்தது.
அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது. என்னன்னா புரட்டாசி மாதம் வேறு வந்தது. அந்த டைமில் வந்துட்டு வீட்டில் சிக்கன்லாம் எடுக்காத அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதையும் மீறி நான் எடுத்ததுனால எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வந்தது. ஒரு 1 மந்த்துக்கு வந்து டாக்டர் நீ வந்து புரோட்டீன் ஐட்டம் அதெல்லாம் எதுவும் சாப்பிடாத, வெறும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த ஒர்க் அவுட்டை மட்டும் பண்ணிவிட்டு நான் என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 1 மந்த்துக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் இன்ச்சஸ் எடுத்தோம். இன்ச்சஸ் எடுக்கும்போது எனக்கு வெயிட் எதுவுமே லாஸே ஆகலை. ஆனால் மசிலில் இன்ச்சஸ் எல்லாமே கம்மியாக இருந்தது. ஓகே. என்ன ரீசனாக இருக்கும் அது? ஒன்று நம்ம ப்ரோட்டீன் எடுக்காமல் இருந்ததாக இருக்கலாம். ஏன்னா மசில் க்ரோத்துக்கு ப்ரோட்டீன் தான். ப்ரோட்டீன் இல்லாமல் இருந்து வெறும் கார்பில் இருக்க ப்ரோட்டீன் மட்டும் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். அதனால கூட இன்ச் லாஸ் ஆகிருக்கலாம். ஆனால் அது பெருசாக இன்ச் லாஸ் ஆகல உங்களுக்கு. 0.3 அந்த மாதிரி தான் இன்ச் லாஸ் ஆயிருந்தது. அது காமன் தான். நம்ம சடனாக ஒரு இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், சடனாக ஒன்று நம்ம பாடிக்கு எடுக்கும்போது ரியாக்ட் ஆகும். அது எடுக்காமல் உடனே ஸ்டாப் பண்ணால் டவுன் ஆகும். ஓகே. அந்த இன்ச்சஸ் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு என்ன வெயிட் இருக்கீங்கன்னு கேட்டிங்க. என்ன 86 கேஜி இருக்கேன் அப்படின்னேன். ஆனால் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு 6 கேஜி வரைக்கும் கெயின் பண்ணேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ப்ரோட்டீன் வந்துட்டு இப்போ 86 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, ஓகே, 86 கிராம். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 83 கிராம் ப்ரோட்டீன் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ 86 வர வரைக்குமே வந்துட்டு அந்த 1 மந்த்துக்கு முன்னாடி வரைக்குமே 83 கிராம் ப்ரோட்டீன் தான் இருந்தேன். சடனாக எதுக்காக அந்த நம்ம 86 கிராம் ப்ரோட்டீன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம்? நம்ம 80 கிராம் எடுத்தாலே நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும். நம்ம ஸ்டாப் பண்ணி இது பண்ணால் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக உங்கள் வீடியோலாம் நிறைய பேர் பார்த்து உங்களை கேட்குறன்றதுக்காக அந்த 1 கிராம்ன்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். வேறு எதுக்கும் கிடையாது. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அந்த இன்ச்சஸ் எல்லாமே முடித்தோம். அதுக்கப்புறமா ஒர்க் அவுட்லாம் போச்சு. கடைசியாக என்னோடய 7th இன்ச்சஸ்லோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு இடத்துல 88, 89 இதுக்குள்ளே தான் இருந்தது. நான் வந்து டார்கெட் வச்சது 90 கேஜிக்கு. ஓகே. 90 கேஜி டார்கெட் பண்ணேன். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னால் சாப்பிடவே முடியல. ஓகே. என்னன்னா நம்ம அதே ப்ரோட்டீன் லெவல் தான் எடுக்கிறோம். நம்ம ஆரம்பத்துலேருந்து என்ன ஃபுட்டு சாப்பிட்றோமோ அதுதான் சாப்பிட்றோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த 88, 89 இதுக்குள்ளேயே தான் ப்ளே ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா என்னால் அதை முடியலன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல, நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டேன். ஓகே. ஓகேங்களா? இப்போது அந்த இடத்துல வந்துட்டு நீங்களாக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நானாக இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ கேலரி சாப்பிட்ருக்கேன்னு பார்ப்பேன், மெஷர் பண்ணி பார்ப்பேன். இப்போ நான் ஒரு 1 வீக் வந்து அதை எழுதி வச்சு ட்ராக் பண்ணி ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ கேலரி சாப்பிட்ருக்கேன்னு பார்ப்பேன். ஏன்னா ஃப்ளெக்சிபிள்னால ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி சாப்பிட்ருக்கேன்னு பார்ப்பேன். இப்போ நான் ஒரு 3000 கேலரி சாப்பிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுலேருந்து ஒரு 500 கேலரி கம்மி பண்ணணும். இது பேர் வந்து இப்போ சயின்ஸ் படி பார்த்தா மினி கட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கட் பண்ணி நம்ம திரும்ப இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மசில் வந்து திரும்ப இப்போ நம்ம ஒரு விஷயமும் ஒன்று பண்ண பாடி அடாப்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? நம்ம பாடி அடாப்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளால சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் ஏறாது. இப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே. ஆனால் வந்துட்டு இந்த ஃப்ளெக்சிபிள் டயட்டில் வந்துட்டு நம்மளால் கேலரியே ட்ராக் பண்ண முடியாதுல்ல? இல்லை, இப்போ கேலரி அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்ம ரைஸ் மட்டும் நம்ம மெஷர் பண்ணோம், கார்பை மட்டும் நம்ம மெஷர் பண்ணோம். மதியானம், சாயங்காலம், நைட் என்ன கார்பு நம்ம என்ன கார்பு லோட் பண்ணுறோமோ அதை மட்டும் மெஷர் பண்ணா போதும். எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்னொரு இதுனா, டெய்லியுமே ஒரு ஆளால் வந்துட்டு வெயிங் ஸ்கேலு வச்சு அது மேலே வந்து தட்டை வச்சு இவ்வளோ கிராம் வந்துட்டு வச்சு பார்க்க முடியாது. இதுக்கு ஒரு ஈஸி டிப்பு எதனா கொடுக்க முடியுமா? ஈஸி டிப்பு என்னென்னா, ஒரு பவுல் செட் பண்ணிக்கிங்க, ஒரு கண்ணாடி பவுல் ஏதோ, அதில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மெஷர் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ரைஸ் இப்போ மெஷர் பண்ணுறீங்கன்னா அதிலே மெஷர் பண்ணிங்க. இப்போது வெஜ்ஜிஸ் மெஷர் பண்ணிங்கன்னா அதிலே மெஷர் பண்ணிக்கங்க. இப்போ அதை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ பார்த்து அதுக்கப்புறம் டெய்லி அதிலே யூஸ் பண்ணால் மோஸ்ட்லி ரொம்ப கேலரியும் ஏறாது, ரொம்ப கேலரி ஏறாது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு இந்த பல்கிங்கில் ஃபுல்லாக வந்து பண்ணது. இப்போ வந்துட்டு நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு. ஓகே. 3 வாரமாக வந்துட்டு நான் என்ன இது பண்ணேன்னா, எடுத்த உடனே நம்ம வந்துட்டு கேலரிலாம் வந்துட்டு டெஃபிசிட்டில் போவேணாம். ஓகே. ஃபஸ்ட்டு என்னோடய பொட்டன்ஷியல் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் இதுக்கு முன்னாடி என்ன டயட் ஃபாலோ பண்ணிட்டேனோ அதே ஃபாலோ பண்ணுறேன். நம்ம வெயிட் கட்டிங் செஷன் சொல்லிட்டு எதுவுமே பண்ணல, வெறும் வந்து ஒர்க் அவுட்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணேன். என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு சிங்கிள் மசிலாக போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் வந்து டபுள் மசில் மாற்றிருக்கேன். இப்போ நான் செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸு, பேக் அண்ட் பைசப்ஸு, ஒரு நாள் லெக்ஸு, அதுக்கப்புறம் ஷோல்ட்ரு, மறுபடியும் லெக்ஸு, இந்த மாதிரி பண்ணுறேன். அந்த பிட்வீன் கேப்பு ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட்டு, ஒரு நாள் கார்டியோ, அப்டமல். எதுக்காகனா டெய்லியும் வந்துட்டு ஒர்க் அவுட்டும் பண்ணிவிட்டு கார்டியோவும் பண்ணிட்டு அப்டமலும் பண்ணோன்னா அது மினிமம் வந்துட்டு ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஜிம்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால
ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட்டு, ஒரு நாள் கார்டியோ அப்டமல் இந்த மாதிரி பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த கட்டிங் செஷனோட ஃபஸ்ட் இன்ச்சஸ் எடுத்தோம். இன்ச்சஸ் எடுக்கும்போது பல்கிங்கில் நான் என்ன இன்ச்சஸ் எண்டு முடிச்சேனோ அதுலேருந்து சர்ப்ளஸாக தான் போச்சு. இன்ச்சஸ் ஏறினே தான் இருந்தது, சரி, இறங்கவே இல்லை. ஓகே, சரி 2வது வாரமும் ஃபாலோ பண்ணேன் அதே மாதிரி. அதுக்கப்புறமா வந்துட்டு வெயிட் அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஹிப்பாண்ட எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இன்ச்சஸும் அப்படியே தான் இருக்குது. ஓகே. நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கப்புறமா இன்ச்சஸில் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம சர்ப்ளஸாக பண்ண முடியாது, டெஃபிசிட் பண்ணணும், கேலரி கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. டயட் பிளான் வந்துட்டு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த டயட் பிளானை பற்றி தனி வீடியோ பண்ணலாம். ஓகே. இப்போது நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரு இட்லின்னு பார்த்தா 10 இட்லி, தோசைன்னு பார்த்தோன்னா ஒரு 8 தோசை சாப்பிடுவேன். பொங்கல் செஞ்சாங்கன்னா ஒரு பவுலு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிஃபனுன்னு வைங்களேன். லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸு, அந்த 250 கிராம் சிக்கனில் 100 கிராம் சிக்கனு ஒரு நேரத்துக்கு. அதுக்கப்புறமா சாயங்காலம் ஒரு 100 கிராமு, நைட் வந்து 3 எக்ஸு. அதே மாதிரி ரைஸு 3 வேளையும், குழம்பு அதே என்ன குழம்போ, வெஜிடபிள்ஸும் அப்படியே என்னென்ன இதுவோ, இவ்வளோ இதுவும் சாப்பிட்டுட்ருக்குறேன். இப்போ இதில் நான் வந்துட்டு கட் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் எதில் வந்துட்டு இப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணும் மொத்தத்தையும் இப்போ கட் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம சிக்கன்லேயும் வெஜ்ஜஸ்லேயும் எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணணும். அதுக்கப்புறம் சுகரு, டீ காஃபி குடிக்கிறீங்க இல்லையா, அதில் எவ்வளோ சுகரு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணணும். 10 கிராம் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுகர் சாப்பிட்டா இது வந்துடும் அது வந்துடும் சுகரு. அப்போ நீங்கள் நாட்டு சர்க்கரை சாப்பிட்டா கூட தான் ஏறும். நீங்கள் ஸ்வீட் ஐட்டம் எது சாப்பிட்டாலும் ஏறும். அதை ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம நோட் பண்ணணும். இப்போ 1 வீக் நோட் பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு ஆயிலு இதெல்லாம் கரெக்டாக போகுது, கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதுக்கப்புறம் கார்பில் கை வைக்கலாம். நம்ம ப்ரோட்டீன் எதுவுமே கம்மி பண்ண வேண்டாம், இன்க்ரீஸும் பண்ண வேண்டாம், கார்பில் கம்மி பண்ணலாம். அது இப்போது அதுதான் சொன்னேன் இல்லையா, இப்போ 3000 கேலரி சாப்பிட்றோன்னா ஒரு 500 கேலரி கம்மி பண்ணலாம். ஆனால் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு மார்னிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் 10 இட்லி சாப்பிட்றேன்னு வைங்களேன், அதை அப்படியே 5ஆக மாற்றிடலாம். தோசை சாப்பிட்டா அப்படியே அதை 5ஆக மாற்றிடலாம். ஓகே. பொங்கல் சாப்பிட்டேன்னா அதை வந்துட்டு ஒரு பவுல் சாப்பிட்றேன்னா அதில் 1/4 பவுலாக வைக்கலாம். அந்த மாதிரி இது பிளான் பண்ணேன். ஓகே. மதியானம் ரைஸு, ஏன்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம், அதனால வீட்டுக்கு போனோன்னு பசி எடுக்கும், ரைஸு அது அப்படியே இருக்கட்டும். ஈவினிங் டைம்லேயே சாப்பிட்டு வருவேன். நான் வந்துட்டு ஜிம்மில் வந்து ட்ரெயினராக வந்து அந்த 5 to 10 இருக்கிறல்ல, அந்த டைமில் சாயங்காலம் இருக்கேன்ல, அங்கே வந்து ஒரு மீல் இருக்குது. அந்த மீல் அப்படியே மொத்தமாக கட் பண்ணிவிட்டு நைட் அதோட 10 o'clock வந்து ஒரு மீல் சாப்பிட்லாம். ஏன்னா இப்படி பண்ணும்போது மார்னிங்லேயே நான் வந்துட்டு ஒரு 250 கேலரி கழிச்சிடுறேன், ஈவினிங்லேயே வந்து ஒரு 250 கேலரி கழிக்கிறேன்னு வைங்களேன். ஒரு 500 கேலரி அதுக்குள்ளே கழிஞ்சிடுமா. இப்போ அதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்து சீக்கிரம் எழுந்துக்கிறீங்க, இப்போ எடுத்தோடனே இவ்வளோ கட் பண்ணிங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகுவீங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் கை வைக்கணும், நம்ம கார்பை கை வைக்க தேவையில்லை. இப்போ எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுறாங்கன்னு தான் நமக்கு தெரியணும். இப்போ நிறைய ஆயில் ஆட் பண்ணால், இப்போ நான் லாஸ்ட் டைமே பார்த்தேன், அவங்க சிக்கன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தீங்க, அதுலேயே நிறைய ஆயில் இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணுங்கள். 1 வீக் கட் பண்ணாமல் அதை நோட் பண்ணுங்க, கட் பண்ண வேண்டாம், நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுறாங்க அவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுறாங்கன்னா இப்போ அதை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணணும். அதை கம்மி பண்ணிவிட்டு பட்டர் ஆட் பண்ணலாம். இது ஃபேட்டு தான், அது குட் ஃபேட்டு தான், யூஸ் பண்ணலாம். பட்டர் ஆட் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம இந்த அமுல் ஸ்கூல் பேக் வரும் இல்லையா, அது யூஸ் பண்ணிங்கன்னா அது 10 கிராம் தான் வரும். இப்போ அவங்கக்கிட்ட இப்போ வீட்டில் தான் சமைக்கிறாங்க, இப்போ அவங்கக்கிட்ட இது ஒன்று யூஸ் பண்ணால் போதுன்னா அதை ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆயில்னால் அவங்களுக்கு கணக்கே தெரியாது, அவங்க மாட்டு எடுத்து ஊற்றுவாங்க. இப்போ கரண்டிலாம் எடுத்து ஊற்ற போகிறது, இப்போ எல்லாருக்கும் அந்த கேன் மாதிரி இருக்குது, அப்படியே எடுத்து சாய்க்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அளவு தெரியாது, அதிகமாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு நாள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கம்மியாகவே யூஸ் பண்ணணும்னு சொன்னாலும் அவங்க அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க வீட்டில். அதான் பல்க் பண்ணுறது கூட ஓரளவுக்கு ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நம்ம என்ன வீட்டில் செய்கிறாங்களோ அதை சாப்பிட்ருவோம், ப்ரோட்டீன் ஐட்டம் மட்டும் கொஞ்சம் கொடுத்துரும். ஆனால் இந்த கட் பண்ணுறோன்னு வந்துட்டோன்னு வைங்களேன், வீட்டில் அந்த ஆயில் போடாத அது இதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது, அவங்க செய்கிறது தான் நம்ம சாப்பிட்டாகணும். ஆனால் இந்த மாதிரி அவங்க பண்ணுற விஷயத்தையே பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த கட் ப்ராசஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு நாள் ஒர்க் அவுட், ஒரு நாள் அப்டமல் கார்டியோ இதெல்லாம் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிறோன்னு வைங்களேன், என்றைக்காவது ஒரு நாள் வந்துட்டு அந்த நம்ம எதிர்பார்த்த பாடி ஃபேட் பர்சன்டேஜுக்கு வரலாம், இல்லை வெயிட் கம்மியாகலாம்ல. தாராளமாக ஆகலாம், தாராளமாக. நம்ம ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கோன்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் அந்த இடத்த ரீச் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஏன்னா வந்துட்டு நான் பல்க் பண்ணும் போதும் வந்துட்டு இத்தனை மாதத்துக்குள்ளே இத்தனை கெயின் பண்ணணும் அப்படின்ற டார்கெட்டோட வரல. ஓகே. ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணது நவம்பர் மாதம் தான் முடித்தேன். அதுக்கப்புறம் டிசம்பரில் தான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது இது வந்துட்டு அடுத்த மேயும் போகலாம், ஜூனும் போகலாம், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்றதுல நான் இருக்கிறேன். ஆனால் என்னென்னா வெயிட் இறங்காதவே அப்படியே இருக்கிறத பார்க்கும்போது தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அந்த வெயிட் இறங்காமல் இப்போ ஒரு வேளை வந்து எனக்கு அது அப்படியே மசிலாக கன்வெர்ட் ஆகுதா எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இப்போது நம்ம இது முக்கியமாக கிளைண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கும் சரி கிளைண்ட்ஸுக்கும் சரி நம்ம ஃபஸ்ட்டு வெயிட்டை பார்க்கவே கூடாது. நம்ம டெய்லி வெயிட் என்னவோ அதை எடுக்கிறோம், ட்ரைனர்ஸ்க்கு அனுப்புகிறோம், அதை ட்ராக் பண்ணுறோன்னே வைங்க. நம்ம இதை நோட் பண்ணுறோம், ஆனால் நம்ம ஆயிலையும் அதையும் நோட் பண்ண மாட்டோம் இல்லையா? நான் இப்போ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதை நோட் பண்ணுறதுக்கும் நீங்கள் டவுன் ஆகுறீங்க. இப்போ அதை நோட் பண்ணும்போது நீங்கள் மேலே தானே போகணும். நம்ம டெய்லி நோட் பண்ணுறோம், நம்ம இதை கம்மி பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அப்போ நீங்கள் அதையே யோசிக்க மாட்டீங்க. இது வெயிட் இறங்கல இதை பற்றி யோசிச்சு டவுன் ஆகிடுறீங்க, இல்லை அப்படியே டயட்டை ஸ்டாப் பண்ணிடுறீங்க. நம்ம என்ன பண்ணுறோன்ற நோட் பண்ணணும். ஏன் வெயிட் இறங்கல, எதனால் வெயிட் இறங்கல, அதை நோட் பண்ணணும். இதை நோட் பண்ணாமல் அதை நோட் பண்ணலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணல கட்டிங்க்காக. அப்போ வந்துட்டு கார்டியோ ஸ்டார்டிங்கில் 6ல் வச்சேன் ஸ்பீடு ட்ரெட்மில். ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணுறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் EFX ஒரு 6ல் வச்சு ஒரு 10 நிமிஷம் பண்ணுறேன். சைக்கிளில் ஒரு மீடியமான இன்டென்சிட்டியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் பண்ணுறேன். ஓகே. இது மாதிரி வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 வாரம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகேவா. 2 வாரத்துக்கு அப்புறமா எனக்கு 6 வந்து ஈஸி ஆகிடுச்சு. 6ல் பண்ணுறது வந்து ஸ்பீடாக வாக் பண்ணாலும் எனக்கு ஈஸி ஆகிடுச்சு. ஓகே. 7ல் மாற்றினேன். ஓகே. 7ல் மாற்றி கொஞ்சம் ஸ்லோவாக ஜாக் பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் வந்துட்டு ஒரு 3 நாள் 4 நாள் பண்ணக்கப்புறம் அதுவும் எனக்கு ஈஸி ஆகிடுச்சு. ஓகே. இப்போது கரண்ட்டாக வந்து 8ல் வச்சு ட்ரெட்மில் 10 நிமிஷம் ஓடுறேன். EFX 10 நிமிஷம் அதே மாதிரி 8ல் வச்சு பண்ணுறேன். சைக்கிளில் அதே மாதிரி மீடியம் இன்டென்சிட்டியில் பண்ணுறேன். ஓகேவா. ஆப்ஸ் ஒர்க் அவுட்டும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டார்கெட் ட்ரிப்பு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்துட்டு ஒரு 4 வேரியேஷன் வச்சுருக்கேன். 15 கவுண்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அந்த 15 கவுண்ட்டே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 2 வாரம் போகும்போது எனக்கு வந்து அந்த 15 கவுண்ட் வந்துட்டு ஈஸியாக இருக்குது ரொம்ப. ஓகே. அந்த மசிலில் போகிற ஃபீலே இல்லை, நான் என்ன தான் ஸ்லோவாக கான்ட்ராக்ஷன் பண்ணி போட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஒரு 5 கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணேன். ஓகே. எல்லாத்துலேயுமே 5 கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணேன். பிளாங்க் வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து ஹோல்ட் பண்ணேன். இப்போ வந்து 110 115 அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறேன். இப்போது என் உடம்புக்கு இது அடாப்ட் ஆகுது. ஒரு பிகினரு அவன் வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க இந்த மாதிரி விஷயத்த எப்படி பண்ணணும், ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி அவங்க 8ல் வச்சு ஓடவும் முடியாது. ஓகே. அவங்களால வந்துட்டு அந்த 2 வீக்ஸுக்கு ஒன்ஸ் அந்த ட்ரெட்மில்லையே சைக்கிள்லேயே ப்ரோக்ரஸும் பண்ண முடியாது. ஸோ அவங்க எப்படி பண்ணலாம்? அதுதான் இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல ரிசல்ட் வரும். நம்ம எடுத்துகிட்டு போகும்போது மூமெண்ட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு மூமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வெறும் வாக் பண்ணாலே போதும். மினிமம் 20லேருந்து 30 மினிட்ஸ். ஸ்டார்டிங் வந்து 20 மினிட்ஸே அதிகம். நம்ம வாக் பண்ணால் 4.5 வச்சு நம்ம ஸ்பீடில் வாக் பண்ணாலே போதும். அதை எப்படி எடுத்துகிட்டு போனோம்னா, நம்ம வெயிட் இறங்கும் அப்படின்றதுக்காக வாக் பண்ணக்கூடாது. நம்ம எனர்ஜி ஏறுது, கரெக்டாக சாப்பிட்றோம், ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இறங்கும். இதுக்காக நம்ம அதை வாக் பண்ணணுமே தவிர வெயிட் இறங்கணும் அப்படின்றதுக்காக ரன்னிங்கோ இல்லை வாக்கிங்கோ பண்ணக்கூடாது. நம்மளுக்கு வந்து இன்டென்சிட்டியாக க்ரியேட் ஆகுது அந்த இடத்துல, நம்மளுக்கு வந்து ஸ்டாமினா பூஸ்ட் ஆகுது அப்படின்றத நினச்சி தான் அந்த இது பண்ணணும். இப்போ அத்லெட்ஸ் பண்ணுறது அது வேறு. இப்போ நார்மல் ஃபிட்னஸ் பர்சன் இப்போ ஒருத்தர் உள்ளே வராரு, நார்மலாக வாக் பண்ணாலே போதும், நார்மலாக வெயிட் தூக்குனாலே போதும். நம்ம ஹெவியாக புஷ் பண்ணோம், இவ்வளோ புஷ் பண்ணோம், அவ்வளோ புஷ் தேவையே கிடையாது. இப்போது பாடி பில்டர்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம ஜிம்மில் சில ஜோக்கர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஜோக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, அது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது அவங்க பாடி பில்டர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் தெரியும். இவன் என்னென்ன இவன் முட்டை சிக்கனே சாப்பிட மாட்டான். ஒரு நாள் சாப்பிட்டு 2வது நாள் போய் பீஃப் ரைஸும் சிக்கன் ரைஸும் சாப்பிட்டுருப்பான். அவனுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு யோசிச்சிருப்பான், ரிசல்ட் வராது. இப்போது நான் பண்ணது அதான் கரெக்டுன்றீங்களா? நார்மல் பர்சனுக்கு கரெக்டு. இப்போ ஒரு எந்த மூமெண்ட்டும் இல்லை, எந்த ஃபிட்னஸும் இல்லை அப்படின்ற ஒருத்தர் உள்ளே வர்றாருன்னா அது கரெக்டு. அதாவது இப்போ 100 பீப்புளில் ஒரு 3 பேர் 4 பேர் தான் பாடி பில்டர்ஸ், மற்ற எல்லாம் நார்மல் பர்சன்ஸ். இல்லை, நான் கேட்குறது என்னன்னா, இப்போ நான் கார்டியோ பண்ணல. ஓகே. நான் கார்டியோவில் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இல்லை, அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது தப்புன்னு சொல்ல முடியாது. நான் இப்போ அதை தான் சொல்கிறேன். இப்போ அது தப்புன்னு நான் சொல்லலை. இப்போ உங்களால் பண்ண முடியுது, நீங்கள் பண்ணுறீங்க. பிகினராலும் அதை பண்ண முடியாது, அதனால நான் அப்படி சொல்கிறேன்.
இப்போ அந்த எடுத்தோடனே அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? நீ பெயின் வரலாம், இது ஜாயின்ட் பெயின் வரலாம், ஒர்க் அவுட் போடும்போது டயர்ட் ஆகலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங் முடிச்சுட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அது ஏன்னா எனர்ஜி ஃபுல்லாக அங்கேயே லாஸ் ஆகிடும். அப்படி ஒர்க் அவுட் மசிலுக்கு எப்படி ஸ்ட்ரெயின் கொடுப்பீங்க? ஸ்ட்ரெயின் கொடுக்க முடியாது. நம்ம ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு போய் வாக் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லெக்கு போட்டு போய் ரன் பண்ணுவாங்க இன்க்ளைனில் வச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது என் முட்டியே வலிக்கும். அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்குவாட்ஸ் பெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. வாக்கிங் பண்ணலாம், ரன்னிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி கார்டியோ பண்ணுறாங்கல்ல, ஓகே, அப்போ வந்து அவங்களுக்கு அந்த வார்ம் அப் ஆகுதுல, உடம்பு கொஞ்சம் வேர்த்து ஊற்றுச்சுன்னா கொஞ்சம் 5 to 10 minutes பண்ணலாம். அது நார்மல். இவங்க என்ன பண்ணுவாங்க 40 minutes 1 hour. நம்ம ஜிம்லேயே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூ போடாமல் வாக் பண்ணுவாங்க ட்ரெட்மில்ல. ஓகே. இப்போது இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு இது வரைக்கும் ஃபாலோ பண்ணது. ஸோ இப்போ நீங்களும் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள் என்ன மாதிரி டயட்டுக்கு இது பண்ணோம், நாங்கள் வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட்டை வந்து ப்ரோக்ரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், என்னென்ன ஒர்க் அவுட்டை போட்டோம், என்னென்ன மாதிரி இன்ச்சஸ் எடுத்தோம், இது எல்லாமே வந்துட்டு நான் டாக்குமெண்ட்டாக வந்துட்டு யூடியூப்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த வாரத்தில் வந்துட்டு நாங்கள் எப்படி அந்த கட் பண்ணுறதுக்கு என்னென்ன டயட் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு வீடியோவாக எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போது இதுலேயும் வந்துட்டு நம்மளோட கிளைண்ட்ஸோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸோ எதனாச்சும் கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா இதை கூட நம்ம இன்னொரு கொஷின் சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவாக பண்ணலாம். ஓகே.